அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். உள்ளாட்சி தேர்தலை தள்ளி போடுவதற்கான சட்ட திருத்தத்தை சட்டப்பேரவையில் வாசித்த போது அதற்கு காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். பிரியங்கா வணக்கம். சட்டப்பேரவையிலே தற்போது தமிழக அரசு குறிப்பாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஒரு சட்ட முன்வடிவை ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கின்றார். தமிழகத்தில் உள்ளாட்சி பதவிகளுக்கான அந்த கால அவகாசம் நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையிலே புதிதாக இந்த உள்ளாட்சி அமைப்புகளை கண்காணிப்பதற்காக தனி அலுவலர்களை நியமனம் செய்வதற்கான ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார். இதனை ஆரம்ப நிலையிலேயே எதிர்ப்பதாக காங்கிரஸ் கட்சி தெரிவித்திருக்கிறது. அக்கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் இதனை தாங்கள் எதிர்ப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது உள்ளாட்சி தேர்தல்கள் உரிய காலத்திலே நடத்தப்பட வேண்டும், இப்படி நடத்தப்படாமல் தள்ளி போடக்கூடாது என்பதன் பொருளாக அவர் இந்த சட்ட திருத்தத்தை எதிர்ப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். தமிழக அரசு இந்த உள்ளாட்சி தேர்தலை தள்ளி போடுவதற்கான காரணங்கள் குறித்து விளக்கத்தை கொடுத்திருக்கிறது. 28 மாவட்டங்களில் தற்போது அந்த உள்ளாட்சி தேர்தல் பதவிகள் காலாவதியாகி இருக்கிறது. அந்த இடத்தில் காலி இடங்கள் உருவாகி இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த மாவட்டங்களின் அருகில் இருக்கக்கூடிய சில கிராமங்கள் அதே போல அவற்றை மாநகராட்சிகள் நகராட்சிகள் ஜூலை மாதம் 5ஆம் தேதி அல்லது வழக்கமான தேர்தல் நடைபெறும் வரை இவற்றில் எது முந்தையதோ அதுவரையில் கூறப்பட்ட ஊராட்சிகளை நிர்வகிக்க கூடுதலாக தனி அலுவலர்கள் நியமிக்கப்படுவார்கள். அதாவது அந்த பதவிகள் ஏற்கனவே ரத்தாகி இருக்கக்கூடிய நிலையிலே காலாவதியாக இருக்கக்கூடிய நிலையிலே அவற்றை நிர்வகிக்க தனி அலுவலர்கள் நியமிக்கப்படுவார்கள். இதற்கு தமிழக அரசுக்கு அதிகாரம் வழங்க முடிவு என அந்த சட்ட திருத்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு அதிமுக அதே போல பாமக உள்ளிட்ட கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றன. கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்தவரையிலே இவற்றில் இன்னும் சில திருத்தங்கள் வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். எனவே அமைச்சர் பெரியசாமி தாக்கல் செய்திருக்கக்கூடிய இந்த சட்ட திருத்தத்திற்கு ஆரம்ப நிலையிலேயே எதிர்ப்பதாக காங்கிரஸ் கட்சி பதிவு செய்திருக்கின்றது. குறிப்பாக ஆளும் கட்சியான திமுக கொண்டு வரக்கூடிய பெரும்பாலான அனைத்து மசோதாக்களையும் ஏற்று வரவேற்று ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நிலையில் இந்த உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான மசோதாவிலே சட்ட திருத்தத்திலே அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.